ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால பூமியில் இருக்கிற குடிகள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னும் 66வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது செய்த எல்லா ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருந்தபடியால அவர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி, இந்த நாளில உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அநேக காரியங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தோடு கூட காத்திருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஒருவேளை ஆசீர்வாதம் நடைபெறாமல் இருக்கிறதுனால ஜெபிக்கிறதை நீங்கள் மறந்து விட்டு தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, உங்க மேல என் மேல வைத்த கிருபையை விளக்காமல் இருந்த தேவன். அதனால் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கத்தையும் கிருபையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன காரியங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று கூட நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? இந்த புதிய நாளில ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு தாவீதை போல நீங்கள் சொல்லுங்கள், என் ஜெபத்தை தள்ளாமலும் அவர் என் மேல் வைத்த கிருபையை விளக்காமலும் இருக்கிறார். அதனால நிச்சயமா இந்த காரியத்துல இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை, இந்த சுகத்தை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைக வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாகவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்துல நீங்கள் கேட்டிருக்கிற, அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த, நீங்கள் ஜெபித்திருந்த ஒவ்வொரு ஜெபத்திற்கு நிச்சயமாய் உங்களுக்கு பதில் உண்டாகும். கண்களை மூடி ஒரு விஷயாய் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிற தேவனாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, யார் யார் உம்முடைய சமூகத்துல அநேக காரியங்களுக்காக நெடுநாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, நீங்க அவர்களுக்கு நன்மைய கிருபையை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ ஊற்று போல இருக்கும் என்று வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? நெடுநாளாய் உம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு நன்மை உண்டாவதாக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென்.